இப்பவும் நிறைய மாணவர்கள் என்ன சொல்றாங்க, வேன் நீட்டுன்றது நமக்கு தேவை கிடையாது, ஃபேர் நீட்டா இருந்தாலும் போதும் தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சமூகத்தினுடைய வரலாற்றோட நம்ம எல்லாத்தையும் பொருத்தி பார்த்தாதான் இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். திரு ஓமாந்தூர் ராமசாமி அவர் முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் சமஸ்கிருதம் தெரிந்திருந்தவர்கள் தான் மருத்துவம் படிக்க முடியும் அப்படிங்கிற சூழல் இருந்தது. ஆனா சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவக் கல்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளா தான் இங்க இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகள் மருத்துவ கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்துல மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ஒரு எடுத்துக்காட்டான மாநிலமா இருந்ததுக்கு காரணம் ஏற்கனவே நம்ம உருவாக்கி வச்சிருந்த மருத்துவ கட்டமைப்பு. கிராமப்புறங்களா நகர நலவாழ்வு மையம், தாய்சேய் நல விடுதி, அது மாதிரி நிறைய கிராமப்புற மருத்துவ கட்டமைப்பு நம்மகிட்ட இருக்கு. இங்க ஏற்கனவே நிறைய மருத்துவ பணியாளர்கள் நேரடியா மக்களோட இணைந்து ஒரு மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்க மருத்துவ ரீதியாக நெருக்கடிகள் ஏதாவது ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ளுகிற அளவிற்கு போதிய கட்டமைப்பு வசதி நம்மகிட்ட இருக்கு. அதற்கேற்ற மாதிரியான டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 40 மருத்துவ கல்லூரிகளை அரசு சார்பில் நம்ம உருவாக்கி இருக்கோம். அந்த அரசு மருத்துவ கல்லூரிங்கிறது பொதுமக்களுடைய பணத்துல கட்டப்பட்ட கல்லூரி. குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்துல கட்டப்பட்ட கல்லூரிகள். அங்க எந்த நுழைவுத் தேர்வும் இல்லாத காலத்துல நம்முடைய சிலபஸ்ல யார் அதிகமா படிச்சு மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தோம். மெரிட்டோரியஸ் தான் கொடுத்தோம். அதுல படிச்சவங்க இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல வேலை செய்யறாங்க. இன்னைக்கு சந்துக்கு சந்து மூளைக்கு மூளை நிறைய ஸ்பெஷலிஸ்ட் போர்டு பார்க்கலாம். அவர் எங்க இருந்து வந்தார் அப்படின்னா, ஏற்கனவே கிராம மக்களுக்கு சேவை செய்ததற்காக அளிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் படித்துவிட்டு அவங்க பேபேக் சொசைட்டிங்கிற அடிப்படையில் இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்திருந்து அவங்க வேலை செய்யறாங்க. தான் படித்த அறிவையும் உழைப்பையும் இந்த மக்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் இங்க இருந்தது. இந்த கட்டமைப்பு வடநாட்டுல இல்ல. இந்த கட்டமைப்பு பிற மாநிலங்கள்ல இல்ல. இப்ப கல்வியில யாரு ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா அதுல 99% வட மாநிலங்கள் வருகின்றன. குறிப்பா பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒடிசா, ஹரியானா, ராஜஸ்தான். அப்ப அவ்வளவு பின்தங்கி இருக்கிற சமூகத்துல முதல்ல அடிப்படை கல்வியை நீங்க வளர்த்தெடுத்திருக்கணும். அதற்கு பிறகு உயர்கல்வி வளர்த்தெடுத்திருக்கணும். உயர்கல்வியின் ஒரு கூறான மருத்துவ கட்டமைப்பை செஞ்சிருக்கணும். ஆக இந்த சுதந்திர இந்திய வரலாற்றுல இதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. முதல்ல நீங்க அடிப்படை கல்வியை படிக்காம நாங்க உயர்ந்திருக்கிற எங்களை பார்த்து நீங்க சரியா படிக்கலன்னு சொல்றது இருக்குல்ல, இது எதையோ பார்த்து எதையோ குறைத்த கதையாக இருக்கிறது.